இது ரொட்டேரிஞ்சி நல்லது விரும்பும் முருகானந்தன் நம்ம கருணாகர வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவில் கரூர் அவனாசியில் இன்றைக்கு 3வது சனிக்கிழமை. அதை முன்னிட்டு அங்கே முன்னாடி இந்த சங்கலாம் ஊதுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் அடிப்பாங்க, மணியெல்லாம் அடிப்பாங்க. செகண்டி அவங்களுக்கு பாருங்கள், வர்றவங்கெல்லாம் அரிசி, வெங்காயம், பழம், வெல்லம், கத்திரிக்காய் இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. அது பார்க்குறீங்க நீங்கள். அது இது ஒரு தாத்பரியம். இப்படி பண்ணுனா அவங்கெல்லாம் வாழ்த்துனா அது அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்தின்படி பாருங்கள், இன்றைக்கு அரிசியெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப அரிசி, பருப்பு, வெங்காயம் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் நம்முடைய தர்மத்தினுடைய ஒரு கூறுகள். இதெல்லாம் சிலர் ஏகடியம் பண்ணலாம், இதெல்லாம் என்னத்துக்கு அவங்களெல்லாம் சோம்பேறி ஆக்கிறதுன்னு. அப்படி அல்ல. அந்த காலத்தில் சில இடத்துல பணம் குவிந்திருக்கும், பல இடத்துல பணம் இருக்காது. அந்த சூழலில் அவங்க பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் என்னுடைய விஷயமே தவிர இது ஏகடியம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இது யாரையும் சோம்பேறி ஆக்கிறதும் அல்ல. இது நம்ம மனதார அந்த நமக்கு அந்த மனம் இருக்கா அப்படின்னு பகவான் நம்ம இடத்துல பரிசோதனை பண்ணுறார். அதாவது நம்ம வீட்டில் இருக்கலாம், நிறைய அரிசி இருக்கலாம், பருப்பு இருக்கலாம், வெங்காயம் இருக்கலாம், நம்ம தானியங்கள்லாம் இருக்கலாம், நிரம்பி வழியலாம். ஆனால் அதை அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு நமக்கு மனது இருக்கா அப்படின்னு பார்க்குறான் பகவான். அந்த மனம் இருக்கிறவர்களுக்கு தான் அவன் அதிகமாக தர்றான். அந்த மனம் இல்லாதவர்களுக்கு அவன் இருக்கிறதையும் பிடுங்கிக்கிறான். அதனால் இப்படியெல்லாம் இந்த பாரம்பரியத்தெல்லாம் நம்ம மதிப்போம். அதை மதித்து நம்ம அப்படி வாழ்த்துறாங்க பாருங்கள். இந்த பாரம்பரியத்தை நம்ம மதிப்போம், அந்த பாரம்பரியத்தை பின்பற்றுவோம். இது இந்து தர்மத்தினுடைய ஒரு கூறு. இந்த இந்து தர்மம் பாரத பண்பாடு. இந்த பண்பாட்டை நம்ம மறக்காமல் இருந்தோம்னா தான் நம்ம என்றைக்கும் இந்த தேசம் நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம அவினாசி கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கருணாகர வெங்கட்ரமண பெருமாள் 2000 ஆண்டு பழமையானவர், அற்புதமானவர், ரொம்ப ஆனந்தமானவர். அவசியம் எல்லோரும் தரிசனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது.